பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அப்படியே பச்சை பசேல்னு பாலக்கீரை எப்படி கிடைக்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இதுவும் எங்கள் அம்மாவோட ரெசிபி தாங்க. அவங்க சொல்லி தான் நான் இந்த மாதிரி செஞ்சு பழக ஆரம்பித்தேன். ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து லைட்டாக தண்ணி கொதி வந்த உடனே பாயில் பாயிண்ட் அந்த பபுள்ஸ் வந்த உடனே கீரையை போட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தண்ணி வந்து எல்லா இடத்துலையுமே படும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குறைவாக தாங்க, கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி வெந்து வரும்போது குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க அந்த அடுப்பை. இப்போது தனியாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மல்லி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு சின்னதாக தக்காளி இது வதங்கின உடனே சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வேகச்சு வச்சுருக்கிற கீரையை எடுத்து இதுக்குள்ளே போட்டுருங்க. நல்லா அதோடு சேர்த்து ஒரே 1 நிமிஷம் அந்த சூடாக மிக்ஸ் ஆகிறதுக்காக விடுங்க. அப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கடைய வரும்னா கடைஞ்சிக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டுட்டிங்கன்னா அருமையான கீரை கடைசல் ரெடிங்க. இதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை, எக்கு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். புனிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.